இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த எல்இடி பல்பில் பார்த்தீங்கன்னா போர்டு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த போர்டு ப்ராப்ளமாக எப்படி நம்ம எளிய முறையில் வீட்டில் வச்சே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை எப்படி கிளியர் பண்ணுறது அதை பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போர்டு ப்ராப்ளமாக எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டெஸ்டர் வச்சுட்டு நீங்கள் ஒரு சைடில் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாக் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாக் ஓப்பன் ஆயிருச்சு. உள்ள இதான் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப். இந்த ஸ்ட்ரிப்பில் ப்ராப்ளம் வந்தால் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இதில் வந்து அவுட்புட்டே வரல. அதாவது அவுட்புட் நம்ம எப்படி செக் பண்ணுறோன்னா இப்போ நம்ம இதை மாதிரி இதில் கனெக்ட் பண்ணிட்டோம், பவரும் ஆன் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம மல்டிமீட்டர் வச்சு இதை நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வரல, சுத்தமாக அவுட்புட் வரல. இப்போ நம்ம இந்த உள்ளே இருக்கிற போர்டில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பவர் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டர் ஏதாவது ஒன்று வச்சு கையில் லைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு லைட்டாக அதை ஹீட் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். இந்த பக்கம் அதே மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணால் ரெண்டு இதையும் இப்போ நம்ம தனியாக நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக மேலே இருக்கிற இந்த அலுமினியம் மெட்டலை நம்ம தனியாக நம்ம எடுக்கணும். அதை நம்ம எடுக்கிறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக தூக்குனாலே இது வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா தனியாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த எல்இடியோட சர்க்யூட் போர்டு. இப்போ நம்ம இந்த போர்டை நம்ம ரிமூவ் பண்ணி இந்த போர்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது நம்ம டீசால்டர் பண்ண போகிறோம். இது மாதிரி நம்ம வச்சுட்டு லைட்டாக நம்ம லூஸ் பண்ணாலே டீசால்டர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. அதே போல் இந்த பக்கமும் இந்த மாதிரி நம்ம லூஸ் பண்ணும்போது விழுந்துடும். இதுக்குரிய இன்புட் ஒயரை இது மேலே வச்சு தான் சால்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது கொஞ்சம் பெண்டாக இருந்தாலும் இருக்கும். அதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹீட்டில் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டு நம்ம தனியாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்க்யூட் போர்டை நம்ம இப்போ தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேனுவலாக நீங்கள் இப்படி பார்த்தாலே தெரியும் வேறு எங்கேயா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம மேனுவலாக பார்த்த வரைக்கும் எங்கேயும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நமக்கு வந்து அவுட்புட் வரல. அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் நம்ம செக் பண்ணோம். ஏன்னா இந்த ரெசிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லைனோட கனெக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி இதுதான் ஒரு ஃபியூஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிஸ்டர் வந்து செக் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டர் செக் பண்ணதுக்காக நம்ம மல்டிமீட்டர் நம்ம ஓம்ஸுக்கு நம்ம மாற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 200 போட்டிருக்கோம். அது மாதிரி இந்த ஓம்ஸ் அப்படிங்கிற சிம்பிளும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஓம்ஸுக்கு மாட்டோம். இப்போ நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் இப்போ இந்த ரெண்டையுமே எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் ஒன்று கனெக்ட் பண்ணியாச்சு. அது மாதிரி பேக் எண்டில் ஒன்று கனெக்ட் பண்ணோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துருக்கு. அதாவது லைனில் அதில் வந்து வேல்யூ எதுவும் காட்டலை அப்படின்னா இந்த இது வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம நியூட்ரலுக்குள்ளது நம்ம பார்ப்போம். இப்போ நியூட்ரலுக்குள்ளது பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணோன்னே அதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ காட்டுது 83 அப்படிங்கிறது காட்டுது. அதாவது இது வந்து 83 ஓம்ஸ் ரெசிஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் உள்ள ரெசிஸ்டர் மட்டும் பேருக்குது. இந்த நியூட்ரல் உள்ளது வந்து போகலை. இந்த ஃபேஸில் உள்ளது எதனால பேருக்குன்னா இது வந்து ஒரு ஃபியூஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இல்லைனா இது எங்கேயோ ஒரு இடத்துல ஷார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது இதாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இதுதான் போகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் இல்லை கெப்பாசிட்டர் எதாவது பேருக்கும். இதில் இப்போ நம்ம பார்த்தாலே தெரியுது வேறு எதுவுமே போகலை. இந்த ரெசிஸ்டர் மட்டும் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இது நம்ம தனியாக கடையில் கூட புதுசு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பழைய போர்டு ஏதாவது ஒரு போர்டில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த கலர் கோடிங் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தேவையான இந்த ரெசிஸ்டரை நம்ம வந்து ஆல்ரெடி ரிப்பேர் இருக்கிற பழைய எல்இடி பல்போட போர்டில் இருந்து எடுத்து நம்ம மாட்ட போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ரிப்பேரான ஒரு எல்இடி பல்ப் இருக்குது. இந்த எல்இடி பல்பில் இருந்து நமக்கு தேவையான அந்த ரெசிஸ்டர் மட்டும் நம்ம எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற போர்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டருக்காண்டி எவ்வளோ பாதுகாப்பாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கவருக்குள்ளே ரெசிஸ்டரை போட்டு மூடி வச்சுருக்காங்க. இதில் கண்டிப்பாக ரெசிஸ்டர் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. 82 இருக்குது. நமக்குள்ள 83 1 2 முன்னப்பினா இருந்தால் பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை நம்ம டீசால்டர் பண்ணி அதில் நம்ம எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெசிஸ்டரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெசிஸ்டரை நம்ம அந்த போர்டில் நம்ம சால்டர் பண்ணணும். இப்போ நம்ம இதில் இருக்கிற அந்த ஃபால்ட்டான நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அடுத்ததாக அதில் இருக்க அந்த நல்லதை நம்ம இதில் நம்ம சால்டர் பண்ணணும். வாங்க இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம். நம்மகிட்ட இருக்கிற இந்த நல்ல ரெசிஸ்டரை இப்போ நம்ம இதில் நம்ம சால்டிங் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இது ஒரு பெண்டில் இருந்துச்சுன்னா அதே மாதிரி இந்த பக்கத்தில் பெண்ட் பண்ணிடுங்க. பெண்ட் பண்ணி இதை உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒரு டாட்டில் மட்டும் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா செட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அதே பிளேஸில் நம்ம சால்டிங் பண்ணிட்டோம். நம்ம இப்போ இந்த போர்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த போர்டை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவில் இருக்குதா அப்படிங்கிறது உள்ளே போயிட்டு வருதா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அடுத்ததாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதாவது உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்குள்ளே வந்து இந்த போர்டோட இந்த ரெண்டு பகுதி அதுக்குள்ளே உட்கார்ற மாதிரி நம்ம செட் பண்ணணும். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டரோட அவுட்டும் வெளியே வந்துட்டு இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்று நியூட்ரல் ஆகும்.
சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டு ஹோல்குள்ளே விட்டு வெளியே எடுத்துவோங்க. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அவுட்புட் ரெண்டும் வெளியே எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம இதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் கரெக்டாக இதில் நம்ம சால்வ் பண்ணணும். நம்ம இப்போ இதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே இது கூட நமக்கு சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை பவர் ஆன் பண்ணி இந்த லைட் எரியுதா எரியலையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டோம். இந்த லைட் நல்லாவே எரிஞ்சிருச்சு. இந்த சின்ன மெத்தடை யூஸ் பண்ணி ₹1 கூட செலவு இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற பழைய போர்டில் இருக்க மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து எல்இடி பல்பை எரிய வைக்கலாம். இதுபோல மேலும் பயனுள்ள தகவல்களை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.